India First Life Guaranteed Annuity Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது truly ஒரு reliable source of lifelong income அமையுமா இல்ல does it offer too little too late? வாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஜெனரல் சேவிங்ஸ் annuity பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஃபார் லைஃப் நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல 12 annuity ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஜாயிண்ட் லைஃப் இல்ல ஃபேமிலி இன்கம் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஆப்சன்ஸ்லயுமே உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்க நாமினிஸை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ்மே நீங்க ஆப் பண்ணலாம். ஸோ உங்க ப்ரீமியம் அமௌண்ட் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரி. அண்ட் உங்க ஆனுவிட்டி பே அவுட்ஸை உங்க ஃபியூச்சர் பிளான்ஸோட நீங்க அலைனும் பண்ணலாம், உங்க இன்கம் ஸ்டார்ட்டை நீங்க டிஃபர் பண்ணி. அண்ட் ஆல்சோ ஆனுவிட்டி பேமெண்ட்ஸை ஒரு ஃபிக்ஸட் டியூரேஷனுக்காக நீங்க ரிசீவ் பண்றது உங்களுடைய ஈவெண்ட் லைக் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க இறந்து போயிட்டா கூட தேர் ஆஃப்டர் கண்டினியூ பண்ற மாதிரி கூட நீங்க வந்து ரிசீவ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல இன்க்ரீசிங் annuity அமௌண்ட் ஈச் இயர் என்ற ஒரு பெனிஃபிட் இருக்கிறத வச்சு ரைசிங் எக்ஸ்பென்சஸ் கூட கீப் அப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போஸ் கிரிட்டிக்கல் இல்னஸோட நீங்க டயக்னோஸ் ஆயிருக்கீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் அமௌண்ட் நீங்க ரிசீவ் பண்ணி உங்க ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸை கவர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிருக்கிற அந்த 12 annuity ஆப்ஷன்ஸ்ல எதை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிற ஃபிளெக்சிபிள் பே அவுட் ஆப்ஷன்ஸ் தான். உங்க ரெகுலர் இன்கம் ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்க மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்ல இயர்லி பே அவுட்ஸ் நீங்க எப்போ உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்க annuity அமௌண்ட்டை எனி டைம் நீங்க என்ஹான்ஸும் பண்ணலாம் வித் கன்வீனியன்ட் டாப் அப் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வாங்குற நீங்க annuity payouts fully taxable உங்களுடைய applicable income tax slab பொறுத்து. அண்ட் ஆல்சோ சரண்டர் வந்து ஒன்லி செலக்ட் annuity ஆப்ஷன்ஸ்ல தான் பெர்மிட் பண்றாங்க. அதுலயுமே லிமிடெட் லிக்விடிட்டி தான் ஆஃபர் பண்றாங்க. அடிஷனல் ரைடர் பெனிஃபிட்ஸ் அவைலபிளா இருக்கு பட் ஒன்லி வித் டிஃபர்ட் annuity ஆப்ஷன்ஸ். அண்ட் உங்களுடைய annuity ரேட் பாத்தீங்கன்னா பாலிசி இன்செப்ஷன் பீரியட்ல லாக் இன் பண்ணிடுறாங்க. அண்ட் த்ரூ அவுட் த பே அவுட் பீரியட் இது அன்சேஞ்ச்டா இருக்கு. அண்ட் annuity அமௌண்ட் உங்களுக்கு கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஃபார் லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபிக்ஸடா. அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. அன்லஸ் நீங்க வந்து எஸ்கலேட்டிங் annuity வேரியன்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். பட் ஸ்டில் இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ ஐஆர்ஆர் அனலைசிஸ்க்காக ஜஸ்ட் கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு 60 year old மேல் இதுல வந்து சிங்கிள் பிரீமியம் ஆஃப் 20 lakhs கட்டி இந்த பிளான் ஆப்ஷன் 2 லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஆப்டிங் ஃபார் ஆனுவல் பே அவுட். அண்ட் நீங்க ரிசீவ் பண்ற ஆனுவல் annuityன்றது 1,24,564 rupees வரும். அட் த ஏஜ் ஆஃப் 85 இந்த என்டையர் பர்ச்சேஸ் பிரைஸ்மே பாத்தீங்கன்னா நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 6.12% வருது. ஸோ இந்த பாலிசி என்னதான் ஒரு கேரண்டீட் இன்கம் ப்ரொவைட் பண்ணாலுமே வாட் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு நோட் என்னன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து லைஃப்க்கு லாக்டுன்னா இருக்கு. இப்போ ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணாலுமே இதை விட ஹையர் ரிட்டர்னும் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்க கேபிட்டல் ஆக்சஸ் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டியும் கொடுக்கும். பட் அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த annuity பிளான்ல போத் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இட் ஃபால்ஸ் ஷார்ட். இதை விட ஃபிளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வித் பெட்டர் ஈல் பொட்டன்ஷியல் ஆக்சுவலி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம ஆக்சுவலி இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஜஸ்ட் ஒரு லார்ஜ் கார்பஸை சேவ் பண்றது மட்டும் கிடையாது. பட் அதை வைஸ்லி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெடி இன்கம் ஜென்ரேட் பண்றது தான் while also maintaining control and flexibility over our investment. ஸோ நம்ம இப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எதுல வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டெய்லர்ட் கேஷ் ஃப்ளோஸ் நம்ம நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம்.
பார்ப்போம். ஸோ ஃபியூ லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்லயும் ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். இதில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 6 to 7%. ஸோ இது ஒரு சேஃப் ஆப்ஷன், உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS. இதில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 8.20% per annum வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பேக்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா வித் மினிமல் ரிஸ்க் அண்ட் குவார்டர்லி பே அவுட். ஸோ உங்களுக்கு அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்றாங்க. RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ன்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி லிங்க் பண்ணி ஆஃபர் பண்றாங்க. ஸோ ரைசிங் இன்கம்க்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, பட் அதே நேரத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கலந்து ரிஸ்க்கும் இருக்கு. இப்போ கரண்ட்லி வந்து இதில் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வந்து 8.05% per annum. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னதான் வந்து லிக்விடிட்டி அண்ட் உங்க கேபிட்டலுக்கு ஆக்சஸ் கொடுத்தாலுமே அன்லைக் ஆன்விட்டிஸ் இதோட கீ டிராபேக் வந்து இதாலுமே ஒரு லாங் டேர்ம் பீரியட் இன்ஃப்ளேஷன் பீட் பண்றதுக்கான இன்னெபிலிட்டி தான். ஸோ ஃபிக்ஸட் இன்கம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்றது ஒரு டைம் நம்ம பர்ச்சேசிங் பவரை லூஸ் பண்ற மாதிரி. ஸோ லேட்டர் இயர்ஸ்ல நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் லிமிட் ஆயிடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி இன்கமும் ஜென்ரேட் ஆகணும், அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் பாலிசியில நம்ம இன்வெஸ்ட் பண்ண இந்த 20 lakh ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நம்ம ஒரு ஆன்விட்டி பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணி லாக் இன் பண்ணாம ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி அது வைஸ்லி வந்து அலோகேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ அதுல இருந்து 60% ஒரு 12 lakhs நம்ம ஈக்விட்டிக்கு ஃபார் growth இன்வெஸ்ட் பண்றோம், அலோகேட் பண்றோம். தென் அதுல இருந்து ஒரு 40% பாத்தீங்கன்னா அதாவது 8 lakhs வந்து டெப்ல இன்வெஸ்ட் பண்றோம் ஃபார் ஸ்டேபிள் இன்கம். இதோட வித்ட்ராவல் பிளான் பாத்தீங்கன்னா இனிஷியலி ஆனுவலா வித்ட்ராவல் பண்றது 1.24 lakhs. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்ட்ராவல்ஸ் எவ்ரி 5 years 6% நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப எவ்ரி 5 years நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்றோம். ஈக்விட்டி கெயின்ஸ் தான் நம்ம டெப்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இன்கம் பூல ரெப்ளனிஷ் பண்றதுக்காக. அண்ட் ஈக்விட்டி டு டெப் நடக்கிற அந்த ஃபைனல் டிரான்ஸ்ஃபர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 71 நம்ம பண்றோம். ஸோ டு ப்ரிசர்வ் ஸ்டெபிலிட்டி இன் லேட்டர் இயர்ஸ். இந்த அலோகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க பர்சனலைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த ஏஜ் ஆஃப் 85 உங்க கையில் இருக்க கார்பஸ் 38.89 lakhs ஈவன் ஆஃப்டர் ஆல் த வித்ட்ராவல். அண்ட் இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7.93%. அப்போ ஸ்டெடி இன்கம், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல் அண்ட் ஒரு க்ரோயிங் கார்பஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது உங்களே அவுட்லிவ் பண்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் நிறைய விஷயத்தில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி டு ஆக்சஸ் அண்ட் அட்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன், கார்பஸ் longevity இந்த மாதிரி நிறைய இடத்துல அது வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியே. ஸோ ஆன்விட்டி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து சர்டனிட்டி ஆஃபர் பண்ணாலுமே அதுலயுமே இந்த ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டியில சர்டன் ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்கு. ஒரு வெல் பேலன்ஸ் ஈக்விட்டி டு டெப் போர்ட்ஃபோலியோல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு இன்னும் ஒரு சுப்பீரியரான சஸ்டெயினபிள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஸ்ட்ராட்டஜியா வந்து அமையும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் ஆன்விட்டி பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசியில உங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஃபார் லைஃப் ஆஃபர் பண்றாங்க with a flexibility to begin payouts immediately or after a deferment period. So இதுல 12 different annuity options இருக்கு உங்களுக்கு, including variance with or without the return of purchase price, escalating income options, fixed period annuities with lifelong coverage. உங்களுடைய payout frequency-யுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்க நீட்ஸ் பொறுத்து. ஸோ இந்த பிளான்ல என்னதான் ப்ரெடிக்டபிள் இன்கம் கொடுத்தாலுமே நம்ம ரிட்டர்ன்ஸை வந்து க்ளோஸரா அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் மற்ற ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு கம்பேர் பண்ணா ரிலேட்டிவ்லி புவர் அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ இந்த ஆன்விட்டியில மட்டும் சோல்லி உங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக நீங்க டிபெண்ட் பண்றதுன்றது மே லீவ் யூ ஃபினான்ஷியலி அண்டர் ப்ரிப்பேர்ட் இன் த லாங் ரன், பர்டிகுலர்லி அஸ் இன்ஃப்ளேஷன் எரோட்ஸ் பர்ச்சேஸ் பவர். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்கு டெய்லர்டா இருக்கணும் rather than relying on a standard annuity product. So இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் அப்ரோச், அதாவது உங்க கார்பஸை பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் நீங்க அலோகேட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் அண்ட் கிரேட்டர் ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.